ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் வந்து 9399 காலி பணியிடங்கள் பல்க் ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கு இன்னில இருந்து சரியாக 5 நாட்கள் மட்டும்தாங்க நண்பர்களே டைம் வந்து கொடுத்திருக்காங்க. 9/4/2024க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 9399 காலி பணியிடங்கள். சோ அது என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், சோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டங்களுக்கு யாரு வேணாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க பிரைவேட்டா ஏதாவது வந்து உங்களுக்கு சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலயும் நீங்க சேட் பண்ணலாம், ஃபேஸ்புக்லயும் சேட் பண்ணலாம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். சரி வாங்க பண்ண நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போய் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்தா நம்மளுக்கு டைரக்டா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. 2024 சேலுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கும் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க. இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 வந்து லெவல் 5 இருக்கனால இதுக்கான இனிஷியலே சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 30,000 ரவுண்ட் அப் பண்ணலாம். சோ அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3 லெவல் 2க்கு அப்ளை பண்ணலாம் 20,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லலாம். சோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல B1 கொடுத்திருக்காங்க. சி அனெக்சர் ஏல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்னீஷியன் கிரேட் 3 பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 36 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். டெக்னீஷியன் கிரேட் 1க்கு, டெக்னீஷியன் கிரேட் 3க்கு பாத்தீங்கன்னா 18 முதல் 33 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா 1092 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. பட் நண்பர்களே, டெக்னீஷியன் கிரேட் 3க்கு லெவல் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 8052 காலி பணியிடங்கள், டோட்டலா வந்து 9144 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. இதோட எலிஜிபிலிட்டி வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எடுக்கணும். சோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. கிரேட் 1க்குனா 18 முதல் 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கிரேட் 3 பத்தி அப்ளை பண்ணீங்கன்னா 18 முதல் 33 வயசும் அப்ளைக்கலாம். சோ மத்த டீடைல்ஸ் வந்து எல்லாமே ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் ஆஃப் மெயின் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து வைப்பாங்க. சோ உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்குது, நான் யாராவது வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் நம்பர் கொடுத்திருக்காங்க, மெயில் ஐடி வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே நீங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்டா இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் சொல்லிட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிச்சு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியன், நேபாள், பூட்டான், டிபெட்டான் இருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். அதர் கேட்டகரி அதர் ஸ்டேட் கண்ட்ரில இருக்கீங்கன்னா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், சோ இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்டி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம், ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்லயே வந்து பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 3 வருஷம், ஓபிசில 6 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 8 வருஷம் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு பெர்சன்ட் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10 வருஷம் கொடுத்திருக்காங்க, ஓபிசிக்கு வந்து 13 வருஷம், எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 வருஷம் கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி குரூப் சி குரூப் டி பணியில வந்து அதாவது உங்க ரிலேட்டிவ் சைட்ல இல்ல உங்க பேரண்ட்ஸ் சைட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா அப் டு 40 விண்ணப்பிக்கலாம். ஓபிசி இருந்தீங்கன்னா அப் டு 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அப் டு 45 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் லெவல் கேட்டகரிக்கும் வந்து தனித்தனியா வந்து பிரிச்சு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஏஜ் கேட்டகரி வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர்க்குள்ள வந்து டேட்டா பண்ண இருக்கணும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும், டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். இதே வந்து நீங்க ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் வந்து ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணி உங்களோட சர்டிபிகேட் இருக்குதுன்னா உங்களுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. இதே நீங்க ஒரு எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனர் எஸ்டி, பேக்
கிளாஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா 250 ரூபா வந்து சொல்லிக்கோங்க. ஆன்லைன் ஆப்ஷன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்கு. 2 பேமெண்ட் மெத்தட்ல நீங்க எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டீடைல்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டோம். இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மற்ற டீடைல்ஸ் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா, தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம். அதே மாதிரி வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரீஜன் வைஸும் கொடுத்திருக்காங்க. அதே இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து ரீஜன் வைஸ் வந்து சவுத் சைட்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.